பண்ணீங்க. அன்னைக்கு ஒரே ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பு வச்சார் அண்ணன் திருமாவளவன். விஜய் வந்து கைது செஞ்சிருக்கணும், விஜய் விசாரிக்கணும். அதை தாண்டி அதுக்கப்புறம் என்ன பண்ண? ஏங்க ஏளனமாக பேசுகிறாங்கன்னு நினைக்கிறாங்கன்னா நீங்கள் என்ன அரசியல் பண்ணுறீங்க? நீங்கள் என்ன புது அரசியல் பண்ணுறீங்களா? நீங்களும் மருத்துவர் ஐயா ராமதாஸும் எல்லா மக்களுக்கும் உண்டான அரசியல் பண்ணுறீங்களா நீங்கள்? நான் இப்போ கேட்குறேன், ஒரு பத்திரிகையாளராக கேட்குறேன். இல்லை டிடிவி தினகரன் சேர்த்துக்கோங்க. நீங்கள்லாம் என்ன அரசியல் பண்ணி ஜாதி அரசியல் தானே பண்ணுறீங்க? சாதி அரசியல் பண்ணால் அப்போ சாதினால நல்லது கெட்டது எல்லாம் தான் வரும். அது இருக்கா இல்லையா? எதுக்கு ஒரு சில இடத்துல ஒண்டி சீட்டு கேட்குறீங்க? எல்லா இடத்துலையும் போய் நிற்குவீங்களா நீங்கள்? இப்போ விசிகா சைடு ஸ்ட்ராங்காக இருக்காங்க, அதனால கேட்குறாங்க. எதனால் நீங்கள் நினைக்கிறீங்க எங்கள் ஜாதிக்காரங்க அங்கே இருக்கிறாங்க? அதுங்க இதெல்லாம் மறைச்சிலாம் பேசக்கூடாது. நான் யாரு பார்க்கும்போது ஒரு தலித் இஷ்யூக்கு மட்டும் இல்லைல்ல, ஒரு இல்லையா தலித் இஷ்யூக்கு எதிராக மாநாடு போடுறாங்க. அது எல்லா மக்களும் தானே குடிக்கிறாங்க. இல்லைங்க, நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் இந்த மாநாடுன்னு போகிறதப்ப யாரை ஏமாற்ற போட்டீங்க? அன்றைக்கி மாநாடுல இப்போ பக்கத்தில் இருக்கிற டாஸ்மாகில் விற்றுருக்குது. ஒரு சிலர் பேசுகிறாங்க என்னென்னா, இந்த பார் கவுன்சில் பிரச்சனை இல்லை, உள்ளே நடந்தது என்ன தெரியுமா அப்படின்னோடனே உள்ளே போயிட்டார், கதவு மூடிட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த அந்த வழக்கறிஞர் பாதுகாப்பாக இருந்தார், உள்ளே அடிக்கலை. நான் என்ன சொல்கிறேன்னா, ரோட்டில் அடிச்சிங்கல்ல அதுவே தப்பு. ஏங்க ஒரு 10 பேர் 8 பேர் சேர்ந்து ஒரு ஆள் அடிக்கிறது என்னங்க அது பண்பு? அது என்னங்க பழக்க வழக்கம்?